வெல்கம் டு PyCodeDG. நம்ம வந்து Flask tutorial வந்து பார்த்துட்டு இருக்கோம். எபிசோட் 4ல வந்து ரூட்டிங்கோட ஷார்ட்கட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது app.route தான் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் என்னன்னா ஆல்டர்னேட் ஃபார் app.route. நம்ம ஃபஸ்ட்டே டைட்டிலில் சொல்லியிருக்கோம் வந்து ஸ்டாப் யூசிங் app.route. ஸோ அப்போ என்ன மாதிரியான ஆல்டர்னேட் மெத்தட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து URL_for. இந்த URL_for அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன். எதுக்கு அப்படின்னா நீங்கள் கொடுக்குற நம்ம ரூட்டிங்கை வந்து இன்னொரு இடத்துல வந்து நம்ம அக்சஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி நம்ம அக்சஸ் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம யூஆர்எல் வந்து ஜெனரேட் பண்ணலாம், நம்மளோட ரூட்டிங் செட்டில் இருக்குல்ல அந்த யூஆர்எல் வந்து எப்படி நம்ம ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்றது யூசிங் URL_for. லெட்ஸ் கோ ஃபார் த எக்ஸாம்பிள் நவ். ஏற்கனவே நம்ம வந்து மெத்தட்ஸ் பார்த்தோம். HTTP மெத்தட்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த HTTP மெத்தட்ஸை வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம இந்த ரூட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கால் பண்ணோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ என்ன, இட்ஸ் அ கெட் மெத்தட் தான். நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இட் இஸ் அ கெட் மெத்தட். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், போஸ்ட் மெத்தட் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து மல்டிபிள் மெத்தட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு தெரியும் இந்த ப்ரொஃபைலுக்கு எனக்கு கெட் மெத்தட் மட்டும்தான் நான் அலோவ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸோ யூ டோன்ட் நீட் டு யூஸ் .route. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கெட். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து கெட்டுன்னு கொடுத்துலாம். இங்கே வந்து நீங்கள் வந்து மெத்தட்ஸ் வந்து கெட் அப்படின்னு வந்து டிரைவ் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ இதை எடுத்துக்கோங்க யூசர் ப்ரொஃபைல். ஸோ யூசர் ப்ரொஃபைல் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு அப்டேட் கொடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, யூசர் ப்ரொஃபைல் அப்டேட்னு வச்சுக்கோங்க இதை. அப்போ இந்த அப்டேட்டில் நமக்கு என்ன இருக்கும், நம்மளோட யூசர் டேட்டா வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அப்டேட் வரும்போது என்ன இருக்கும், இட் இஸ் அ போஸ்ட். நம்ம வந்து ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து என்ன, கண்டிப்பாக போஸ்ட் மெத்தட் தான். ஸோ அப்போ போஸ்ட் மெத்தட் அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த .route பதிலாக நீங்கள் வந்து .post. ஸோ நம்மளோட HTTP மெத்தட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இஃப் யூ நோ தட் இஸ் த ஒன்லி மெத்தட் யூ ஆர் கோயிங் டு யூஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே பாருங்களேன், நம்ம வந்து மல்டிபிள் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த URL வந்து நம்ம எப்படி வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். புட்லையும் அக்சஸ் பண்ணலாம், போஸ்ட்லையும் அக்சஸ் பண்ணலாம், கெட் அண்ட் டெலிட்ல பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து யூ ஹேவ் டு யூஸ் லைக் அ .route. ஓகேங்களா? பட் மோஸ்ட்லி நம்மளோட URL ஸ்ட்ரக்சர் எப்படி வச்சுருப்போம் அப்படின்னா ஈச் URL do one function. அதாவது எப்படி சொல்கிறதுனா சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த டிசைன் பேட்டர்ன் வந்து சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கும். இப்போ டெலிட்டையும் கெட்டையும் நம்ம ஒரே இதாக வச்சுக்க மாட்டோம். ஓகேங்களா? சம்டைமு கெட் அண்ட் போஸ்ட் வந்து இருக்கும். லைக் லிஸ்ட் யூசர் வந்து நம்ம கொடுக்கும்போது கெட் அண்ட் போஸ்ட் இருக்கும். ரைட். ஸோ இதை வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், app.getன்னு கொடுத்துருக்கோம்ல. ஓகே, ஏற்கனவே நம்ம வந்து இப்போ ஜஸ்ட் வந்து ரூட் அப்படின்னு கொடுத்துருந்தோம். இப்போ அதுக்கு பதிலாக கெட்டுன்னு கொடுத்துருக்கோம். இதை நம்ம வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ Flask ரன் சம்திங் எரர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், போஸ்ட் கெட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் நம்ம வந்து போஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கு பிறகு இங்கேயும் வந்து மெத்தட்ஸ் வந்து போஸ்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து கிடையாது. ஓகேங்களா? இட் இஸ் அ ராங். ஓகே, லெட்ஸ் ரன் அகெயின். Flask ரன். ஸோ இப்போ பாருங்கள் இட்ஸ் நத்திங் எரர். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்ப்போம், நம்மளோட ப்ரௌசரில் பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் மை ஹோம் பேஜ். நம்ம ஏற்கனவே ரூட் அப்படின்னு கொடுக்கும்போதும் இது வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆச்சு. இப்போ கெட்டுன்னு கொடுக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து போஸ்ட்மேனில் போயிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளோட URLனா user/profile/update. ஓகே, user/profile/update. ஓகே, இப்போ என்ன நடக்கணும், போஸ்ட்டில் வந்து இது ஒர்க் ஆகணும். ஓகே, லெட்ஸ் ட்ரை. இப்போ பாருங்கள் யூசர் ப்ரொஃபைல் பேஜ் போஸ்ட்டில் வந்து ஒர்க் ஆயிடுச்சா. இதே நம்ம வந்து இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுவோம், புட்டுன்னு கொடுப்போம். ஓகே, புட்டுன்னு கொடுப்போம். லெட்ஸ் ட்ரை. ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இட்ஸ் நாட் ஒர்க்கிங் பிகாஸ் இஸ் அ மெத்தட் நாட் அலவுட். ஏன் அப்படின்னா நம்ம இங்கே வந்து புட்டுன்னு கொடுத்துருக்கோம், பட் இங்கே வந்து போஸ்ட்டுன்னு கால் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், புட் கொடுப்போம். இப்போ லெட்ஸ் ட்ரை. இப்போ பாருங்கள் இட் ஒர்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் லைக் நீங்கள் வந்து app.route அல்லது வந்து blueprint.route யூஸ் பண்ணுறதுக்குள்ள நமக்கு டேரெக்டாக அந்த HTTP மெத்தட்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டெலிட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மல்டிபிள் HTTP மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த ரூட்டை யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நீங்கள் வந்து எந்த மாதிரினா இந்த மாதிரி டேரெக்டாகவே யூஸ் பண்ணி பழகுங்க. தட் இஸ் த பெஸ்ட் அப்ரோச். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், URL_forன்னு சொன்னோம். இப்போ இதை எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ புட்டுன்றது அப்டேட் தான். அப்டேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணணும். அதாவது list_usersக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நமக்கு அந்த URL வேணும் தானே. அப்போ அந்த URL எப்படி நம்ம வந்து கெட் பண்ணுறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த இடத்துல நம்ம டேரெக்டாக கொடுப்போம். ஸோ list_userன்ற URL எனக்கு வேணும். அப்போ URL_for ரைட். இதில் வந்து இப்போ நம்மளோட ப்ளூ பிரிண்ட் வந்து என்ன, யூசர்ஸ். அப்போ யூசர்ஸ் டாட் நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் என்ன,
list underscore users. ஸோ எந்த URL உங்களுக்கு வேணுமோ அதாவது எந்த ரூட்டிங் அல்லது எந்த URL வேணுமோ அந்த URL உடைய ஃபங்க்ஷன், அதாவது அந்த பைத்தான் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன் நேமை வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஓகே, இங்கே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்குவோம் URL underscore for. எதில் இருக்கும் அப்படின்னா ஃப்ளாஸ்கில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ரிட்டன் மெசேஜில் பார்த்தீங்கன்னா இந்த URL அப்படியே ஜெனரேட் ஆகி நமக்கு வந்து ஒரு மெசேஜாக வரும், ஒரு டெக்ஸ்ட்டாக வரும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். இங்கே பாருங்கள் யூசர்ஸ். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து நம்ம URL நேம் செட் பண்ணாதனால இங்கே ஸ்லாஷ்னு வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ இதையே நான் வந்து லிஸ்ட் யூசர்னு வச்சுக்கிறேன். ஓகே, லிஸ்ட் யூசர்ஸ்னு வச்சுக்கோம், இந்த மாதிரி வச்சுக்கோம். இப்போ பாருங்கள் லிஸ்ட் யூசர்ஸ்னு வரும் பாருங்க, லிஸ்ட் யூசர்ஸ். ஓகேங்களா, ஸோ ஒரு ரூட்டிங்கோட இந்த ஃபுல் URL நேமை நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி URL underscore for அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த URL எடுத்துக்கும். ஓகே, இந்த ரூட்டிங்கில் என்ன வேல்யூ வந்து யூசர் ஐடி வந்து பாஸ் பண்ணணும். எனக்கு வந்து ஆஃப்டர் அப்டேட்டுக்கு இந்த யூசரோட ப்ரொஃபைலுக்கு போகிறேன். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் லிஸ்ட் யூசருக்கு பதிலாக நான் வந்து யூசரோட ப்ரொஃபைல் பேஜ், இந்த பேஜுக்கு நான் வந்து ரீடைரக்ட் பண்ணணும். அப்போ அந்த பேஜோட URL எனக்கு வேணும் தானே. ஸோ அதை எப்படி நம்ம இப்போ அக்சஸ் பண்ணுறது? இப்போ என்ன பண்ணுவோம், யூசர் underscore ப்ரொஃபைல். அப்போ யூசர்ஸ் டாட் யூசர் underscore ப்ரொஃபைல். இங்கே என்ன இருக்குது, அடிஷ்னலாக நம்ம வந்து ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, யூசர் ஐடின்ற ஒரு வேல்யூவை வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் யூசரில் நம்ம வந்து வேல்யூ தேவையில்லை, அதனால நம்ம டேரெக்டாக கொடுத்தோம். பட் இங்கே வேல்யூ நம்ம கொடுக்கணும்ல. அப்போ இங்கே என்ன கொடுக்கணும், யூசர் ஐடி. ஓகே, வாட் எவர் நம்ம ஐடி உங்களுக்கு வேணுமோ இப்போ டேரெக்டாக நம்ம இப்போ 10ன்னு கொடுத்துக்கோம். இது வந்து இப்போ டேரெக்டாக கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ ஒருவேளை நம்ம வந்து டைனமிக்காக இங்கே யூசர் ஐடி அக்சஸ் பண்ணோம்னா நம்ம வந்து டைனமிக்காகவும் இங்கே கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், யூசர் ஐடியை கொடுக்குறோம். இந்த யூசர் ஐடி எப்படி இருக்கணும் அப்படின்னா இட்ஸ் சேம் அஸ் நம்ம என்ன இங்கே யூஸ் பண்ணமோ அதுதான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு இங்கே URL ஃபெச் பண்ண போகிறோம். அந்த URLோட பேராமீட்டரோட நேம் என்ன இருக்குது பாருங்கள், யூசர் ஐடி எல்லா இடத்துலையும் சேமாக இருக்கா, இதே நேமை தான் இங்கே கொடுக்கணும். இங்கே நீங்கள் வந்து ஐடின்னு கொடுக்கக்கூடாது. இப்போ URL எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் ப்ரொஃபைல் /10 அப்படின்னு ஜென்ரேட் ஆகும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். இங்கே பாருங்கள் யூசர் ப்ரொஃபைல் அண்ட் /10 இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஸோ எங்கே வந்து இது யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் வந்து இப்போ டேட்டாவை அப்டேட் பண்ணிடுவோம். அப்டேட் பண்ணிவிட்டு பேஜை ரீடைரக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து ஃபார்ம் நம்ம வந்து ஒரு HTML ஃபார்ம் டிசைன் பண்ணுவோம்ல, அந்த ஃபார்மில் போயிட்டு எனக்கு URL வேணும், அதாவது எனக்கு வந்து போஸ்டர் யூசர் அப்டேட் URL வேணும். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி URL for. ஓகேங்களா, ஸோ எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் URL வேணுமோ, ஓகே, அந்த அட்ரஸ் வெப் அட்ரஸ் வேணுமோ அப்போல்லாம் நம்ம வந்து URL underscore for யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி URL for யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து ஃபுல் URLையும் கொடுக்க தேவையில்லை. ஸோ நம்ம அந்த நேம் என்னவோ அந்த நேமை கால் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக Flask என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபுல் URL ஜெனரேட் பண்ணிட்டோம். ரைட், இப்போ வந்து நான் யூசர் ஐடி கொடுத்துட்டேன். எனக்கு வந்து கொரி ஸ்ட்ரிங்கும் கொஞ்சம் பாஸ் பண்ணணும். இப்போ வந்து ஸ்டேட்டஸ் வந்து இதுக்கு பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அப்டேட் பண்ணிடுறேன். அப்டேட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ப்ரொஃபைலுக்கு கொண்டுட்டு போகிறேன். அந்த ப்ரொஃபைலில் நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து பாஸ் பண்ணுறேன். அப்போ கொரி ஸ்ட்ரிங்கில் நம்ம URL நம்ம கொரி ஸ்ட்ரிங் ஜென்ரேட் பண்ணுவோம்ல, கொஸ்டின் மார்க் அப்படி. அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் என்னென்னலாம் அடிஷ்னலாக இங்கே வேல்யூ கொடுக்க போகிறீங்களோ அந்த வேல்யூஸ் எல்லாம் கொரி ஸ்ட்ரிங்காக ஜென்ரேட் ஆகும். இப்போ பாருங்கள் ஸ்டேட்டஸ் நான் என்ன பண்ணுறேன், ஆக்டிவ்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கொரி ஸ்ட்ரிங் வந்து அப்பெண்ட் ஆகும். இங்கே பாருங்கள் ஸ்டேட்டஸ் இஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ். ஸோ நீங்கள் கேட்கலாம் இந்த ஸ்டேட்டஸ்ன்றது இங்கே கிடையாது, நீங்கள் ஏன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறீங்கன்னா தட்ஸ் ரைட். ஸோ எந்தெந்த வேரியபிள் நம்ம இந்த பேராமீட்டர் கொடுத்துருக்கோமோ அதை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடணும். ரிமைனிங் நீங்கள் கொடுக்குறது எல்லாமே என்னவாகும் அப்படின்னா இட்ஸ் கால் எஸ் அ கொரி ஸ்ட்ரிங். இப்போ எக்ஸாம்பிள் இன்னொன்று கொடுக்குறீங்க, மெசேஜ் அப்படின்னு கொடுப்போம். ஓகே, மெசேஜ் சக்ஸஸ்ன்னு கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெசேஜ் அப்படின்ற கீயில் வந்து இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும் அஸ் அ கொரி ஸ்ட்ரிங்காக. ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ பாருங்கள் அண்ட் மெசேஜ் இஸ் ஈக்குவல் சக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொரி ஸ்ட்ரிங்கை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, இது எல்லாமே உங்களோட ஓன் நேம் தான். பட் இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஏன்னா நம்ம வேல்யூ ஆல்ரெடி கொடுத்ததுனால நீங்கள் சேம் நேமை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு நீங்கள் ரீடைரக்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து வேல்யூ தேவையில்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து யூசர் ஸ்டார்ட் இப்போ லிஸ்ட் யூசர்னு வச்சுக்கோம், லிஸ்ட் underscore யூசர்னு வச்சுக்குவோம். ஓகே, லிஸ்ட் யூசர். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் யூசர் ஐடி 10 இது வந்து பாஸ் பண்ண தேவையில்லை. ஏன் தேவையில்லை, நீங்கள் நம்ம எந்த ஒரு ஐடியும் நம்ம ஃபெச் பண்ணல. அப்போ இது இப்போ என்னவாகும், இது எல்லாமே கொரி ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஓகேங்களா, லெட்ஸ் ட்ரை நவ். எது பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து யூசர் /லிஸ்ட் யூசருக்கு எப்படி போகும்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் யூசர் ஐடி 10 எல்லாமே கொரி ஸ்ட்ரிங் ஆயிடுச்சா. இந்த கொஸ்டின் மார்க்கு ஆஃப்டர் த ஃபங்க்ஷன் அந்த URLக்கு அடுத்தே கொஸ்டின் மார்க் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் எந்த ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணிங்கன்னா அந்த நேமை யூஸ் பண்ணி அதுக்கான வேல்யூவை பாஸ் பண்ணிட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் கொரி ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் யூஸ்ஃபுல் when you work with the ஃபார்ம்ஸ். ஸோ ஓவராலாக ரூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து
டெம்ப்ளேட்ஸு அண்ட் ஸ்டாட்டிக் ஃபைல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறது லோட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்தராக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.